தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி புளி சாதம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பவுடர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம சாதம் செய்ய போகிறோம். புளி சாப்பாடு சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த சாப்பாடை ரொம்ப மணக்க சுவையாக எப்படி செய்யாது நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். சாதம் தேவையான அளவு சாதம், அதுக்கு நீங்கள் எந்த அளவில் தண்ணி சேர்த்துப்பீங்களோ அது தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் சேர்த்து நம்ம குக்கர் விசில் போட்டு வச்சிடலாம். நார்மலாக நீங்கள் சாப்பாட்டுக்கு வைக்கிற தண்ணியை விட கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி குறைவாக வைங்க. அப்போ தான் சாதம் கொஞ்சம் பருக்கையாக இருந்தது அப்படின்னா தான் புளி சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். புது புளியும் பழைய புளியும் கலந்து நான் தண்ணியில் லைட்டாக சுடு தண்ணியில் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு உளுத்த பருப்பு மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே பேனில் எண்ணெய் இது எதுவுமே சேர்க்கக்கூடாது, எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். மல்லி 1 ஸ்பூன் அளவு அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடலை வேர்க்கடலை அதுவும் 1 ஸ்பூன் அளவு அதையும் தனியாக வறுத்து நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். நம்ம இப்போ சேர்க்குற இன்க்ரீடியண்ட் எல்லாமே எதில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே அளவில் தான் எடுக்கணும். 1 ஸ்பூன்னா 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன்னா 1.5 ஸ்பூன் அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ மிளகு 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம், வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு. எள்ளு நான் கருப்பு எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெள்ளை எள்ளு கிடச்சிதுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் 1 ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா வறுத்துட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 10 காஞ்ச மிளகாய் அதுவும் எடுத்து நல்லா வறுத்துட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே சாதம் விசில் அடங்கிருச்சு. ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம கலரத்துக்கு தேவையான அளவு சாதத்தை போட்டுட்டு மேலால் கொஞ்சம் உப்பு தூவிட்டு எண்ணெய் லைட்டாக 1 ஸ்பூன் அளவு விட்டுட்டு அப்படியே உணர வச்சுருங்க. அப்போ தான் கலர்றதுக்கு நல்ல ஒரு பருக்கை தனித்தனியாக இருக்கும், ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம வறுத்த ஜாமானத்தை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பேன் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், கடுகு, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தப்பருப்பு இதை சேர்த்துட்டு லைட்டாக செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறமா 3 காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை அதுவும் சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம எண்ணெயில் கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம புளி லைட்டாக தண்ணியில் சூடு பண்ணோம் இல்லைங்களா, அப்போ தான் கரைக்க நல்லா மெத்துன்னு இருக்கும். அதுக்காக இப்போ அந்த புளி கரைசல் சக்கையெல்லாம் வடிச்சுட்டு தண்ணியை மட்டும் உள்ளே சேர்த்தாச்சு. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தீங்கன்னா கொதிக்கிறதுக்கு டிலே ஆகும். ரொம்ப திக்காக சேர்த்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கொதித்து சுண்டிரும், பச்சை வாசனை போகாது போல் இருக்கும். அதுக்காக தான் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ ஆறின சாதத்துலேயும் மேலால் உப்பு தூவிருக்கும். ஸோ பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சிருச்சு. மூடி போட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இது நல்லா கொதிச்சிருச்சு. முன்ன போல் இப்போவும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச நம்மளோட புளி சாத பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். மீதி பவுடர் ஜாரோடவே இருக்கட்டும். அப்புறம் நம்ம சாதம் கலரையில் கொஞ்சம் மேலால் தூவிக்கலாம். நம்ம பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு திக்காகும். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டே திக்கானதுக்கப்புறமா நீங்கள் பவுடர் சேர்த்துக்க வேண்டாம். நம்ம ஓப்பன் பண்ண ஸ்டேஜ் கரெக்டானது. அந்த ஸ்டேஜில் நீங்கள் பவுடர் சேர்த்திங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக இருக்கும். கலந்துட்டு லைட்டாக கொதி வர டைமில் ஒரு பச்சை கருவேப்பிலை 1 கொத்து போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக ஒரு சின்ன துண்டளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த புளி சாதம் சாப்பிடையில் அந்த லைட்டான இனிப்பு சுவையோடு சாப்பிடையில ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம நல்லா கலந்து புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அது அப்படியே இருக்கட்டும். லைட்டாக கடலையை எண்ணெயில் நம்ம பொரிச்சாச்சு. அந்த பொரிச்ச கடலையை சாதத்தை மேலே தூவிக்கோங்க. கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச புளி சாத பவுடரையும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண புளி சாத குழம்பையும் ரெடி பண்ணிட்டோம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம சாதத்துக்கு சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். ஒட்டுக்கா எல்லாத்தையும் சேர்த்துக்க வேணாம், கொஞ்சம் குழம்பு சேர்த்துட்டு அப்புறம் கலந்து கொடுங்க. பத்தில் அப்படின்னா திருப்பி கொஞ்சம் குழம்பு சேர்த்துக்கோங்க. ஒட்டுக்கா நம்ம கலந்தோம் அப்படின்னா சாதம் குறைவாயிரும், குழம்பு அதிகமாயிரும். அதுக்காக இப்போ நம்ம கொஞ்சம் சேர்த்தது போல் நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். தேவையான அளவு சாதத்தில் நம்ம கலந்தது போக மீதி குழம்பு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை அடுத்த டைம் நம்ம வெள்ளை சாதம் வச்சுட்டு இந்த குழம்பு எடுத்து அப்படியே நம்ம கலந்துக்கலாம். சாப்பாட்டுக்கு கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட புளி சாதம் சீக்கிரமாக தயாராகிடும்.
இப்போ இதை வந்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. கட்டி இல்லாமல் வெள்ளை சாதம் இல்லாமல் நல்லா கலந்துட்டு மேலால் 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து கலந்தோம் அப்படின்னா நம்மளோட புளி சாதம் வந்து மணக்க தயாராகிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.